அனு டின்னருக்கு வரப்போறதுனால விஜயும் வீட்ல எல்லாத்தையுமே தடபுடலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ரீனா வந்து டின்னர் தானே சாப்பிட போறோம், அதுக்கு எதுக்கு இவ்வளவு அலப்புறேன்னு கேட்டா, வேற ஒண்ணும் இல்லம்மா, அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான்னு சொல்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா அவங்கள வரவேற்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்லன்னு சொல்றான். அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டதும் வேகமா ஓடி போய் அவங்கள உள்ள கூட்டிட்டு வர, ரெண்டு பேரும் ஜோடியா நடந்து வர்றத பார்த்து தாத்தாவும் ரீனாவும் அவங்கள அசந்து போய் பாக்குறாங்க. அப்புறம் எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க. ரீனாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்ப, பெங்களூர்ல நைட் லைஃப் நல்லா இருக்கும் போலாமான்னு கேட்க, விஜயும் கர்ணாலையும் தயவு செஞ்சு வாமான்னு கூப்பிட, ரீனாவும் சரின்னு ஒத்துக்கிறா. இங்க நம்ம பசங்களும் அவுட்டிங் போறதுக்கு மதுக்காக வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மது சேரி கட்டிட்டு வந்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்க, அர்ஜுனும் நல்லா இருக்கேன்னு சொல்றான். இங்க திவி பேசிட்டு போனதை நினைச்சு ரதி அழுதுகிட்டு இருக்க, தேவ் வந்து இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவா இருக்கணும்னு தான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனா திவியையும் யோசிச்சு பாரு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம அவங்க கூட இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியணும். திவிக்கு இப்ப அந்த சப்போர்ட் தான் வேணும்னு சொல்றாரு. நான் ரீனாவை இழந்த மாதிரி சித்தையும் திவியையும் இழந்துருவணும்னு பயமா இருக்கு. நீ ஏன் பயப்படுற, நான் அவன் கூட இருக்கேன்ல, நம்ம இதை சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்றாரு. இங்க நம்ம பசங்களும் கிளப்புக்கு வந்து யாரெல்லாம் குடிக்க மாட்டீங்க கையை தூக்குங்கன்னு சொல்ல, ஒரு பையனும் தூக்க மாட்டான். அப்ப நல்லதா போச்சு, வாங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க மதுவும் அர்ஜுன் கிட்ட நீ குடிப்பியான்னு கேட்டா, முன்னாடி குடிச்சுக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் நிப்பாட்டி இப்ப 1.5 வருஷம் ஆகுது. சரி, அப்ப நாங்க குடிச்சா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல, நீ குடிச்சா எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டதும் அப்ப சரின்னு ரெண்டு பேருமே குடிக்க போறாங்க. இங்கேயும் அதே மாதிரி அணு குடிக்கலாமான்னு கேட்க, விஜய் ஓகே சொன்னதும் ரீனா கிட்ட கேட்டா, இல்ல எனக்கு பிடிக்காது, நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றா. அப்ப விஜய் ரீனா கிட்ட உனக்கு ஓகேவான்னு கேட்க, நீங்க வளைஞ்சு வளைஞ்சு பேசுறத பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு, எனக்கு ஓகே தானே ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்புறா. விஜயும் நல்ல வேலை பர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா போறான். அப்புறம் நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாருமே மாறி மாறி முரட்டு குடி குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மதுவும் அர்ஜுனை டான்ஸ் ஆடவான்னு கூப்பிட்டா, நான்லாம் வரல, நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னதும் அப்புறம் எதுக்கு தயா நீ வந்தேன்னு இன்னொருத்தவ மதுவும் மட்டும் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை அர்ஜுனும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா, இந்த பக்கம் விஜயும் அனுவும் பேசிக்கிட்டு இருக்கத ரீனா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப ராக்கி அர்ஜுனும் பார்த்ததுமே கூப்பிட, ரெண்டு பேரும் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு நல்லா விசாரிக்கிறானுங்க. சரி, என்ன கிளப்புக்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு கேட்டா, நம்ம பையனும் பேஷண்ட்டை காப்பாத்தின விஷயத்தையும் மேனேஜ்மெண்ட்ல கிளி கிளின்னு கிழிச்ச விஷயத்தையும் சொல்லி, அதான் அதை செலிப்ரேட் பண்ணலாம்னு பப்புக்கு வந்தோம்னு சொல்றான். அப்புறம் நம்ம பசங்களையும் அர்ஜுனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இங்க ரீனாவும் கதிரை பார்த்துட்டு வந்து ஹாய் சொல்ல, அவன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தி வச்சா, ஓ நீங்க தான் அந்த ரீனாவா, அவன் எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான்னு போட்டு விட, அவ பொய் சொல்றா, அவ சொல்றதெல்லாம் நம்பாத. டேய் நீ சும்மாறா, நீங்க சொல்லுங்க, கதிரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவன் கூட ஒரு 6 மாசமா தான் ஒர்க் பண்றேன், ரொம்ப நல்ல பையன்தான், ஆனா கொஞ்சம் சுமாரான டாக்டர் தானே அசிங்கப்படுத்துறா. இங்க ராக்கியும் ஹாஸ்பிட்டல் கதையெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது மது வந்து என் மஸ்காரா அழிஞ்சிருச்சா பாருன்னு சொல்ல, நீங்க பாருங்க ப்ரோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு ராக்கி கண்ணு முடிக்கிறான். அர்ஜுனும் அதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னா, அப்ப நான் அழகா இருக்கானான்னு கேக்குறா. அப்ப வினோத்தை கூப்பிட்டதும் இரு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, ராக்கி இதெல்லாம் பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நீங்க மூவ் ஆன் ஆகி போனது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லடா, நான்லாம் ஒன்றும் நினைக்கல, மூவ் ஆன் ஆகுறது நல்ல விஷயம்தான், நான் இப்ப ரீனாவை பார்த்தா கூட அவகிட்டயும் இதையே தான் சொல்லுவேன்னு சொல்றான். அப்ப அர்ஜுனும் நீ அந்த விஷயத்த பத்தி ரீனா கிட்ட சொல்லலன்னு கேட்க, ரீனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போனதுக்கு அப்புறம் நான் அவகிட்ட பேசவே இல்லை, ஒருவேளை நான் அவகிட்ட பேசினாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். அப்ப நம்ம பசங்களும் ராக்கியை கூப்பிட, நான் போய் டான்ஸ் ஆடிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன விஷயத்த பத்தி பேசினாங்கன்னு தெரியல. இங்க அனுவும் விஜய் கிட்ட நான் இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன், உங்களோட கம்பெனியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஒரே பில்டிங்ல தானே இருக்கோம், இந்த மாதிரி அடிக்கடி பிளான் போடலாமான்னு கேட்க, விஜயும் உடனே சரின்னு மண்டையாட்டுறான். அப்படியே விஜயும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல, அனு ஓவரா வைக்கப்பட விஜய்க்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. இங்க கதிர் ரீனா கிட்ட நைஸா பேசி நம்ம ரெண்டு பேரும் டேட் போலாமான்னு கேட்க, நீ குடிச்சதுனால தான் இப்படி பேசுற, அதனால நம்ம அப்புறம் பேசலாம்னு கிளம்ப ட்ரை பண்ண, நான் குடிச்சதுனால தான் இவ்வளவு தைரியமா பேசுறேன், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு கெஞ்சி கேட்டதும் அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டதும் போதையில வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க அர்ஜுனும் வந்து மதுவை டிராப் பண்ண, நான் உன்னை ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணிக்கிட்டான்னு கேட்டா, நீ குடிச்சதுனாலதான் இப்படி பேசுறேன்னு அப்படியே ரீனா சொன்ன மாதிரியே சொல்றான். மதுவும் அதெல்லாம் இல்ல, கிளம்புறதுக்கு முன்னாடியே அதான் பிளான்னு, இந்த சேரி ஜிமிக்கி எல்லாமே உனக்காக தானே சொல்ல, எல்லாம் ஓகே தான், ஆனா வேணாம்னு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், தோணு பேசிக்கிட்டே இருக்க, நல்லா ஜப்பியா அழகா இருக்கேன்னு சொல்ல சொல்ல அவன் மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்கத பார்த்து, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, மறுபடியும் நான் உன்னை ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணிக்கவான்னு கேட்கிறா. ஆனா அர்ஜுன் என்னன்னாலும் முடியாதுன்னு சொல்ல, சரி அப்ப ஒரு ஹக்காவது பண்ணிக்கவான்னு கேட்டதும் அவனும் சரின்னு சொல்ல, ஹக் பண்ற சாக்குல ஒரு கிஸ்ஸ போட்டு போக நம்ம பையன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.